ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு. பேரு ரத்தினவேல். ஊர்லயே பாதி நிலம் அவரோடதுதான். ஆனா மனுஷனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. வயசில் 70 தாண்டிருச்சு. முன்னாடி மாதிரி தெம்பா நடக்க முடியல. ஒரு நாள் ராத்திரி தூங்கும்போது ஒரு கெட்ட கனவு. யமதர்மராஜா வந்து பாசக்கயிற்ற வீசுற மாதிரி தெரிஞ்சது. மனுஷன் அப்படியே பதறி போய் முழிச்சிட்டாரு. அட பாவமே, இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கோமே, ஆனா மேல போகும்போது இதையெல்லாம் கொண்டு போக முடியாதே. அங்க கணக்கு கேப்பாங்களே, பாவ கணக்கு அதிகமா இருந்தா நரகத்துல போட்டு வறுத்தெடுத்துடுவாங்களேன்னு பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பண்ண அலப்பறை இருக்கே அப்பப்பா. ஆமாங்க, இன்னைக்கு நாம ரத்தினவேல் ஐயா வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் காலையிலேயே ஊர்ல பெரிய தண்டோரா போட சொன்னாரு நம்ம ரத்தினவேல் ஐயா. அவரோட வேலையாட்களும் அந்த ஊர் முச்சந்தையில நின்னு இப்படி சொன்னாங்க. ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்ம ரத்தினவேல் ஐயாவுக்கு ஒரு அரிய வகை பொருள் வேணும். எது அவருக்கு அதிக புண்ணியத்தை தேடி தருமோ அந்த பொருளை கொண்டு வர்றவங்களுக்கு அவரோட சொத்துல ஒரு பெரிய பங்கை எழுதி வைப்பாரு. போட்டி இன்னைக்கே ஆரம்பிக்குது. ஊரே ஆடி போயிருச்சு. என்னது, சொத்துல பங்கா? அம்புட்டுதான். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பிட்டாங்க. மறுநாள் காலையில ரத்தினவேல் ஐயா வீட்டு வாசல்ல ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. முதல்ல வந்தாரு நம்ம ஊர் தங்கவேல். இவரு ஊர்ல பெரிய வட்டி தொழிலுக்கும் நகை வியாபாரத்துக்கும் பேர் போனவரு. கையில ஒரு பட்டு துணியால மூடின தட்டை தூக்கிட்டு வராரு. அந்த தட்டுல அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி 1 கிலோ தங்க கட்டி மினுங்குது. வெயில்ல பட்டு அந்த தங்கம் ஜொலிக்கிறத பார்த்துட்டு கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம், அப்பாடா, 1 கிலோ தங்கமா? அப்போ இவருதான் சொத்துல ஒரு பங்கை தட்டிட்டு போக போறாருன்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கவேல் அந்த பளபளக்கிற தங்க கட்டிய நீட்டி, ஐயா, இது 1 கிலோ தங்கம். இத வச்சு நீங்க அந்த பெரிய கோயிலுக்கு ஒரு கவசம் செஞ்சு போடுங்க. உலகமே உங்களை பத்தி பேசும். இதை விட பெரிய புண்ணியம் எதுவுமே இல்லைன்னாரு. அடுத்ததா கூட்டத்தை விளக்கிக்கிட்டு அந்த ஊரை சேர்ந்த ஆறுமுகம் முன்னாடி வந்தாரு. இவரு ஊர்ல பெரிய மளிகை கடை வச்சிருக்கவரு. வாசல் முன்னாடி 5 வண்டி நிறைய புது மணக்கர பொன்னி அரிசி மூட்டைகளை கொண்டு வந்து இறக்கினாரு. அந்த அரிசி வாசம் அப்படியே தெரு முழுக்க வீசுது. ஆறுமுகம் ரொம்ப பவ்யமா ரத்தினவேல் ஐயா கிட்ட வந்து கைகளை கட்டிட்டு சொன்னாரு, ஐயா, தங்கம் வைரம் எல்லாம் பீரோக்குள்ள தூங்கும். ஆனா பசியில வாடுற ஒருத்தரோட வயிறு நிறைஞ்சா அந்த ஆத்மா கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கே, அதுதான் நேரடியா சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி. இதோ பாருங்க, 5 வண்டி நிறைய மூட்டை மூட்டையா அரிசி கொண்டு வந்திருக்கேன். இத வச்சு ஊர்ல இருக்கிற அத்தனை ஏழை எளியவங்களுக்கும் ஆதரவற்றவங்களுக்கும் 1 மாசம் முழுக்க அன்னதானம் போடுங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கைய தொடச்சிக்கிட்டே ஐயா நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒரு வார்த்தையில கிடைக்கிற புண்ணியம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. ஆறுமுகம் சொன்னதை கேட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம், ஆமால்ல, அன்னதானம் தான் மகாதானம் அப்படின்னு முணுமுணுக்க, அடுத்ததா அந்த ஊர் கோயில் பூசாரி சம்பந்தம் குருக்கள் மெதுவா முன்னாடி வந்தாரு. மனுஷன் நெத்தி முழுக்க திருநீரு, கழுத்துல ருத்ராட்சம்னு சம கம்பீரமா வந்து நின்னாரு. மத்தவங்க எல்லாம் பொருளை காட்டினாங்க, ஆனா இவர் எதையுமே கையில கொண்டு வரல. ரத்தினவேல் ஐயாவை பார்த்து ரொம்ப நிதானமா ஒரு ராகத்தோட பேச ஆரம்பிச்சாரு. ஐயா ரத்தினவேல், தங்கம் திருடி போகும், அரிசி கெட்டு போகும். ஆனா நான் சொல்ல போற விஷயம் என்னைக்கும் அழியாது. வெறும் பொருளை கொடுத்தா மட்டும் புண்ணியம் வராதுங்க, அதுக்கு மனசு சுத்தமா இருக்கணும். இதோ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு அரிய வகைய மந்திரத்தை சொல்லித்தரேன். தினமும் காலையிலயும் சாயங்காலமும் இந்த மந்திரத்தை 108 தடவை மனமுருகி சொன்னீங்கன்னு வைங்க, நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் அப்படியே பனி மாதிரி கரைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஒரு யாகம் வளர்த்து 24 மணி நேரமும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க ஏற்பாடு பண்றேன். இந்த மந்திரத்தோட சத்தம் காத்துல பரவி உங்க பேரை சொன்னாலே மேல இருக்கிற தேவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதை விட பெரிய புண்ணியத்தை என்ன தங்க கட்டியாலையும் வாங்கி தர முடியாது. குருக்கள் சொன்னதை கேட்டதும் சுத்தி இருந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் பயமே வந்துடுச்சு. ஆமால்ல, மந்திரத்துக்கு பெரிய சக்தி இருக்குல்ல அப்படின்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டாங்க. ஆனா ரத்தினவேல் ஐயா எதுக்குமே திருப்தி அடையல. மௌனமாவே இருந்தாரு. பெரிய பெரிய பணக்காரங்க, படிச்ச குருக்கள்னு எல்லாரும், ஐயையோ, நம்ம கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருளுக்கே ஐயா மசியலியேன்னு ஆடி போய் நிக்கிறாங்க. அப்பதான் ஒரு சின்ன பையன் கூட்டத்தை விலக்கிக்கிட்ட மெதுவா முன்னாடி வந்தான். அவன் கையில ஒரு அழுக்கு படிஞ்ச துணி மூட்டை. மத்தவங்க எல்லாம் பட்டு துணிலையும் வெள்ளி தட்டுலையும் பொருளை கொண்டு வந்தாங்க. ஆனா இவன் கொண்டு வந்தது ஒரு சாதாரண முடிச்சு. கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம், ஏய் தம்பி, போயும் இந்த அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்கியே, இதுல என்னத்த வச்சிருக்க?
தங்கம் தோத்துடுச்சு, அரிசி தோத்துடுச்சு, நீ என்ன பெருசா கொண்டு வந்துட போற, நீ ஏளனமா சிரிச்சாங்க. ஆனா அந்த சின்ன பையன் எதை பத்தியும் கவலைப்படாம ரத்தினவேல் ஐயா முன்னாடி போய் நின்னு ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சான். ஐயா, என் பெயர் முத்து. இவங்க எல்லாரும் உங்களுக்கு வெளியில இருக்கிற பொருளை கொடுக்க வந்திருக்காங்க. ஆனா நான் உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஆனா நீங்க கவனிக்காத ஒரு பொருளை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். ரத்தினவேல் ஐயா குழப்பத்தோட முத்த பார்த்து, என்ன தம்பி, நீ என்ன கொண்டு வந்திருக்க? வைரமா, வைடூரியமா? முத்து சொன்னா, ஐயா, நான் உங்களுக்கு நேரத்தையும் ஒரு நிம்மதியையும் கொண்டு வந்திருக்கேன். இதை கேட்ட எல்லாரும் இந்த சிறுவனை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா ரத்தினவேல் ஐயா ஆச்சரியமா நிமிர்ந்து உட்கார்ந்தாரு. நேரத்தையா? அது எப்படி உன் மூட்டைக்குள்ள இருக்கும்னு கேட்டாரு. முத்து மெதுவா அந்த மூட்டையை திறந்தான். அதுக்குள்ள ஒரு பழைய மண்பானை, அப்புறம் கொஞ்சம் வேப்ப மரத்தோட விதைகள், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இனிப்பு கருப்பட்டி இருந்துச்சு. முத்து சொன்னா, ஐயா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்க பையன் அவங்கள கைவிட்டுட்டு போயிட்டான். நான் தினமும் ஸ்கூல் முடிஞ்சு வந்து அவங்களுக்கு இந்த மண்பானையில தண்ணி பிடிச்சு வைப்பேன். இந்த ஒரு துண்டு கருப்பட்டியை அவங்க வாயில வைக்கும்போது அவங்க முகம் அப்படியே மலரும் பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் அவங்க சிரிக்கிறாங்கல்ல, அதுல கிடைக்கிற புண்ணியம் இருக்கு பாருங்க, அதுதான் நிஜம். நீங்க தங்கம் கொடுத்தா அது பீரோக்கு போகும். ஆனா நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி அந்த பாட்டி மாதிரி இருக்கிறவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா அந்த நிமிஷத்துல கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த விதைகளை எடுத்துட்டு போய் ஊர் ஓரத்துல இருக்கிற தரிசு நிலத்துல போடுங்க. அது மரமாகி நிழல் தரும்போது அந்த நிழல்ல ஒதுங்குற வழிபோக்கன்னு சொல்வான் பாருங்க, ஒரு நன்றி. அதுதான் ஐயா அழியாத புண்ணியம். முத்து சொன்னதை கேட்டதும் ரத்தினவேல் ஐயாவோட கண்ணுல தண்ணியே வந்துடுச்சு. அடடா, இவ்வளவு நாளா நான் காசுல தான் புண்ணியம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தரோட கஷ்டத்துல அவங்க கூட நிக்கிற அந்த நேரம் தான் உலகத்திலேயே பெரிய தானம்னு இப்பதான் புரியுது. மத்தவங்க பொருளை கொடுத்தாங்க, ஆனா நீ எனக்கு ஒரு உண்மையை கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை தூக்கி அணைச்சுக்கிட்டாரு. அன்னையிலிருந்து ரத்தினவேல் ஐயா வெறும் பணத்தை மட்டும் கொடுக்காம அவரோட நேரத்தை ஊர் மக்களுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சாரு. ஊர்ல குளம் வெட்டுறது, மரம் நடுறதுன்னு அவரே இறங்கி வேலை செஞ்சாரு. அப்ப கிடைச்ச அந்த நிம்மதி தான் அவருக்கு உண்மையான புண்ணியத்தை கொடுத்துச்சு. என்ன மக்களே, கதை எப்படி இருந்துச்சு? இவ்வளவு நேரம் ரத்தினவேல் ஐயாவோட புண்ணிய வேட்டைய வேடிக்கை பார்த்தோம்ல. இப்ப நாமளே நம்மள ஒரு நிமிஷம் கேட்டுப்போம். நாம கூட அப்படிதானே, ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா உடனே கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டா புண்ணியம் கிடைச்சிரும்னு நினைக்கிறோம். இல்லனா யாராவது பிச்சை கேட்டா ஒரு 5 ரூபாவை தூக்கி போட்டுட்டு அப்பாடா இன்னைக்கு ஒரு புண்ணியம் பண்ணிட்டோம்னு காலரை தூக்கி விட்டுக்கிறோம். ஆனா முத்து சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியம். பொருளை தூக்கி போடுறது சுலபம், ஆனா ஒருத்தருக்காக நேரத்தை ஒதுக்குறது தான் கஷ்டம். வீட்ல இருக்கிற வயசானவங்க கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அன்பா பேசுறது, ரோட்ல ஒருத்தர் வண்டியில பெட்ரோல் இல்லாம தள்ளிக்கிட்டு போறாருன்னா அவருக்கு ஒரு 5 நிமிஷம் உதவி பண்றது, பசியில இருக்கிற ஒரு ஜீவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கறது, இதுதான் நிஜமான புண்ணியம். புண்ணியங்கிறது ஏதோ மேல இருந்து வர்றது கிடையாது. நாம மத்தவங்க முகத்துல பாக்குற அந்த சின்ன சிரிப்பு இருக்கு பாருங்க, அந்த திருப்தி தான் நிஜமான புண்ணியம். அதனால இனிமேல் எதை கொடுத்தா புண்ணியம் வரும்னு தேடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற அன்பையும் நேரத்தையும் கொடுங்க. புண்ணியம் தானா உங்களை தேடி வரும். என்ன, இன்னைக்கு நீங்க யாருக்காவது ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி உதவி பண்ண தயாரா இருந்தா கமெண்ட்ல நான் தயார் அப்படின்னு போடுங்க. பாப்போம் எத்தனை பேர் இன்னைக்கு புண்ணியத்தை தேடிக்க போறீங்கன்னு. அப்புறம் முக்கியமான விஷயம், இதோ இந்த வீடியோவை ஒரு லைக் பண்றீங்க பாருங்க, அதுவும் ஒரு பெரிய புண்ணியம்தான். ஏன்னா ஒருத்தரோட நல்ல முயற்சியை மனசார பாராட்டுறது இருக்கே, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. அதனால மறக்காம அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.